நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். செந்தமிழ் அரசு IPS here. இந்த லெட்டரை இமீடியட்டா சென்னைக்கு ஃபேக்ஸ் பண்ணு. அங்க இருக்கிற நம்ம ஆள்கிட்ட கொடுத்து DGP ஆஃபீஸ்ல கொடுக்க சொல்லு. இதை படிச்சு பார்க்குற DGPக்கு அதிர்ச்சியா இருக்கும். உடனே செந்தமிழ் அரசு கூட வேலை பார்க்குற இமாம், வசந்தி, பழனி 3 பேரையும் கூப்பிட்டு என்கொயரி பண்ணுவாரு. செந்தமிழ் அரசு கூட இருக்கிற அந்த 3 ஆபீசர்ஸையும் உடனே வர சொல்லுங்க. நான் விசாரணை பண்ணணும். ஓகே சார். What was the reason for the problem? What happened? இமாம் அலி, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. நடந்தது அப்படியே இந்த 3 பேரும் கன்ஃபார்ம் பண்ணாலே அரசு மேல இருக்க தப்பு நிரூபணம் ஆயிடும். அதை அப்படியே நம்ம நம்ப வைக்கணும். அவங்க 3 பேர் வாக்குமூலத்தை வச்சு அரசு மேல DGP ஆக்ஷன் எடுப்பாரு. ஆனா அவரால் அவ்வளோ ஈஸியாக அரசு மேல ஆக்ஷன் எடுக்க முடியாது. அவர் ஒரு நீதி விசாரணைக்கு ஏற்பாடு பண்ணுவார். அந்த விசாரணை கமிஷனுக்கு தலைவரா நம்மள்கிட்ட இருக்க பவரை யூஸ் பண்ணி அந்த அரசியோட புருஷன் திரு கார்த்திகேயனை ஜட்ஜா போட வைக்கணும். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு சம்பவத்துக்கு கார்த்திகேயன் ஜட்ஜா இருந்ததுனால இப்போ அவரை ஜட்ஜா போடல அரசாங்கத்துக்கு எந்த தடையும் இருக்காது. எப்படியும் விசாரணை முடிகிற வரைக்கும் அரசு சஸ்பெண்டில் இருக்கணும். புருஷன் ஆர்டர் போட்டு பொண்டாட்டி யூனிஃபார்ம் கழட்டினா எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் அரசியோட உயிரை எடுத்துடலாம். எடுத்துடுவோம். கூப்பிட்டீங்களா மேடம்? என்கொயரி போயிட்டு வந்தீங்களா வசந்தி மேடம்? என்ன கேட்டாங்க? நடந்ததை கேட்டாங்க. நானும் சொன்னேன். எல்லாம் நம்மளோட அசால்ட்னு சொல்றாரு மேடம். அசால்ட்டா? நான் என்னைக்குமே அசால்ட்டா இருந்ததில்ல. நான் எப்பவுமே அலர்ட்டா தான் இருந்திருக்கேன். என் மேல பழி போடணுங்கிறதுக்காக
பிளான் பண்ண செய்யப்பட்ட சதி. எனக்கு புரியுது மேடம். ஆனா அவங்களுக்கு எப்படி நம்ம புரிய வைக்கிறது? என்ன ஆனா? என்ன நடந்ததெல்லாம் அப்படியே சொல்லி பார்த்தா கேக்குறவங்களுக்கு உங்க மேலதான் தப்புன்னு தோணும் மேடம். என்ன சொல்லி பார்த்தா? அதான் அன்னைக்கு ஃபோன் வந்த உடனே நான் கண்ட்ரோல் ரூம்க்கு இன்ஃபார்ம் பண்றேன்னு சொன்னேன். நீங்க இல்ல வேண்டாம் அந்த எம்ஓ கிரிமினல் லிஸ்ட் எடுங்க இம்மீடியட்டா அப்படின்னீங்க. நீங்க அந்த கங்கா மேலேயும் கண்ண மேலேயும் தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணீங்க. அப்படியா? என் பொண்ணை எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ண வச்சு என் மைண்டை டைவர்ட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணி அதுலயும் எனக்கு கெட்ட பேர், கடத்தல் கேஸ் என் மேல. இப்ப பிளான் பண்ணி இந்த சம்பவத்தை பண்ணிட்டு அது மொத்தமும் என்னாலதான் நடந்ததுன்னு கிரியேட் பண்ணிருக்காங்க. நடக்கட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும். நேர்மையாவே இருக்கக்கூடாது, தூக்கி தூக்கி அடிப்பாங்க. சரி, கேட்கட்டும், என்ன நடக்குதோ அப்ப பாத்துக்கலாம். நீதி விசாரணையா பார்க்கலாம். தேங்க்யூ வசந்தி மேடம், நீங்க போங்க. மேடம், இன்னொரு தடவை கூட அங்க நடந்தது திருப்பி சொல்லி பாருங்க. என் மேல தப்பு வருதான்னு அப்ப பாருங்க. இல்ல தேங்க்யூ மேடம், அது மேடம். சொல்லி பாருங்க, போங்க போங்க. என்ன பண்ணுவாங்க என்ன போட்டு பார்க்கலாம். சார், செந்தமிழரசி மேடம் வந்திருக்காங்க. வர சொல்லுங்க. வாங்க மேடம். நாச வேலை நடந்திருக்கு, பல பேர் செத்துருக்காங்க, பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் உங்களோட நெக்லிஜென்ஸால தான் நடந்திருக்குன்னு விசாரணையில ப்ரூவ் ஆயிருக்கு. சார், என்ன நீங்க விசாரிக்கவே இல்லையே? உங்களை விசாரிக்க வேண்டிய அவசியமே ஏற்படல. நீங்க உங்க குடும்ப விஷயத்துல குழம்பி போயிருக்கீங்க. பெத்த பொண்ணைய பழி வாங்கணுங்கிற வெறியோட இருக்கீங்க. இது உண்மைதானே? உங்க பொண்ணை எங்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட நீங்க கடத்தினதா நான் உங்களை கூப்பிட்டு வார்ன் பண்ணேன். உண்மைதானே? சார், அவனை நான் கடத்தல. சரி, நீங்க அவரை கடத்தல. ஆனா அவரை ஏன் இன்னும் கண்டுபிடிக்கல? கண்டுபிடிக்க முடியலையா இல்ல கண்டுபிடிக்க விரும்பலையா? சார், குற்றவாளிகளை பிடிக்கிறதும் குற்றங்களை தடுக்கிறதும் தான் நம்ம டியூட்டி. சில நேரங்களில் மிகப்பெரிய குற்றவாளிகளை ரொம்ப ஈஸியா பிடிச்சிடுவோம். சில நேரங்களில் சாதாரண குற்றவாளிகளை கூட கண்டுபிடிக்க கஷ்டப்படுவோம். சில நேரங்களில் குற்றங்கள் எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, அதுக்கு காரணம் யாருன்னு கூட கண்டுபிடிக்காம இருந்திருக்கும். அப்படி கண்டுபிடிக்காததுனால அந்த குற்றம் செஞ்சது போலீஸ் டிபார்ட்மெண்ட் நீங்க சொல்லுவீங்களா? செந்தமிழரசி, இப்ப பிரச்சனை உங்க மருமகனை நீங்க கடத்தினீங்களா கடத்தலையாங்கிறது இல்ல. நாச வேலை நடந்திருக்கு, அது உங்களாலதான். என்னாலதான் நடந்ததுன்னு எப்படி சார் சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீங்க என்ன சொன்னீங்க? குற்றங்களை தடுக்கிறதும் குற்றவாளிகளை பிடிக்கிறதா நம்ம வேலைன்னு சொன்னீங்க. குற்றம் நடக்கிறது தெரியாம இருந்து நீங்க குற்றவாளிகளை பிடிக்கலன்னா அது ஓகே. தெரிஞ்சிருந்தும் நீங்க பிடிக்கலன்னா உங்களுக்கு போன் வந்திருக்கு. உங்க கீழே ஒர்க் பண்றவங்க போகலாமான்னு கேட்டிருக்காங்க. நீங்க போக வேண்டாம்னு தடுத்திருக்கீங்க. அது ஏன்? நான் வேண்டான்னு சொல்லல சார். ஒரு சீனியர் ஆபீசரான நீங்க ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன்ல ஏன் இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கல? சார், அதுக்கு முன்னாடி 2 ஃபோன் கால்ஸ் வந்தது. அது கிராங்க் கால்ஸ்னு தெரிய வந்தது. 3வது ஃபோன் கால் வந்த உடனே இதுவும் நம்ம டைமை வேஸ்ட் பண்றதுக்கு தான் வருதுன்னு நான் நினைச்சேன். அதனால தான் சார் நான் அப்படி சொன்னேன். போக வேண்டாம்னா? இல்ல, போக வேண்டான்னு நான் சொல்லல. அது இருக்கட்டும், முதல்ல கங்காவை கண்டுபிடிக்கிற வேலையை பாப்போன்னு சொன்னேன். அப்போ இன்டைரக்டா போக வேண்டாம்னு சொல்லிருக்கீங்க. 1000 போகஸ் கால்கள் வரலாம், ஆனா எதுவா இருந்தாலும் உடனே ஆக்ஷன் எடுக்கணும்னு உங்க சபார்டினேட்ஸ் கிட்ட சொல்லிருக்கீங்க. சொன்னீங்களா இல்லையா? எஸ். அத சொன்ன நீங்களே போக வேண்டாம்னு சொன்னா எப்படி? ஒரு வாட்ச்மேன் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது கொள்ள நடந்ததுன்னா அது அவனோட தப்பு இல்ல, அவன் போராடி இருப்பான். ஆனா அவன் தூங்கும் போது நடந்ததுன்னா அவன் தான் பொறுப்பாளி. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹிஸ் நெக்லிஜென்ஸ். ஒரு வகையில நாமளும் வாட்ச்மேன் தான். இந்த நாட்டுக்கு முழிச்சிருந்த காப்பாத்தணும். சார்,
ஏன் சர்வீஸ்ல எப்பவுமே இப்படி நடந்ததில்ல. எப்பவுமே முழிச்சிருப்பேன், இப்போ தூங்கிட்டேன்னு சொல்றீங்களா? இந்த நாச வேலைக்கு காரணமானவனே லெட்டர் எழுதியிருக்கான். போன் பண்ணி சொன்னேன், போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலன்னு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? எனக்கு மட்டும் அனுப்பல, எல்லா பத்திரிகைகளுக்கும் அனுப்பியிருக்கான், சிஎம்க்கு அனுப்பியிருக்கான், ஹோம் செக்ரட்டரிக்கு அனுப்பியிருக்கான். உங்க சபார்டினேட்ஸ் உங்களுக்கு எகென்ஸ்டா சாட்சியம் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய திறமசாலையா இருந்தாலும் சமயத்துல ஸ்லிப் ஆறது சகஜம். நீங்களும் அப்படித்தான் ஸ்லிப் ஆயிருக்கீங்க நான் நினைக்கலாம், ஆனா அரசாங்கம் நினைக்காதே. நம்ம நாட்டுல இது மாதிரி எந்த தப்பு நடந்தாலும் பொறுப்பேற்றுக்க வேண்டியது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஹோம் மினிஸ்ட்ரியும் தான். இது எதையும் மூடி மறைக்க முடியாது. மூடி மறைக்கிறதுக்கு எதிர்கட்சிக்காரங்க விடவே மாட்டாங்க. இப்பவே அறிக்கை மேல அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த பேப்பரை எடுத்தாலும் எந்த பக்கத்தை திருப்பினாலும் ஏதாவது ஒரு தலைவரோட அறிக்கை வந்துகிட்டே இருக்கு. பிரச்சனை பெருசாயிட்டே இருக்கு. மேலிடத்துல இருந்து எனக்கு ஆர்டர் வந்திருக்கு. அதனால நான் உங்களை சஸ்பெண்ட் பண்றேன். எதிர்கட்சிங்க பிரச்சனை பண்ணா போலீஸ் தான் பலிக்காடா ஆகணுமா சார்? இந்த விஷயத்துல உங்களை நியாயப்படுத்த முடியாது அரசி. கொலை நடந்தா போலீஸ் கவனக்குறைவு, கொலை நடந்தா போலீஸ் கவனக்குறைவு, கலவரம் நடந்தா போலீஸ் கவனக்குறைவு. எது நடந்தாலும் போலீஸோட கவனக்குறைவுன்னு அப்பவும் சொன்னாங்க, இப்பவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக உடனே ஆக்ஷன் எடுத்து சஸ்பெண்ட் பண்ணுவீங்களா சார்? இத்தனை வருஷமா இந்த காக்கி சட்டையை போட்டு நேர்மையா உண்மையா விசுவாசமா உழைச்சதுக்கு என்ன சார் பலன்? இதெல்லாம் உங்க மேல இடத்துல கேட்க மாட்டீங்களா? கேட்கிற இடத்துல நான் இல்ல, சொன்னதை செய்ய வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். நான் மட்டும் இல்ல, எல்லா ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்ஸோட தலைவிதியும் அதான். அவங்க சொன்னதை நான் செய்யலன்னா இந்த இடத்துல நாளைக்கு வேற ஒருத்தர் இருப்பாங்க. ஐ எம் வெரி சாரி மிஸ்ஸஸ் செந்தமிழரசி. உங்களுக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுக்கறதை என்னால தடுக்க முடியாது. அதனால யூ ஆர் சஸ்பெண்டட். இந்த மாதிரி அநியாயமா தண்டிக்கப்படுறதுனாலதான், தூக்கி எறியப்படுறதாலதான் நேர்மையா இருக்கணும், லட்சியத்தோட இருக்கணும்னு நினைக்கிற அதிகாரிகள் எல்லாம் மாறிடுறாங்க. இந்த நாட்டுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட அவங்க தேவைக்காக வாழ்ந்துட்டு போறாங்க. தேங்க்யூ சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய சர்வீஸ்ல எத்தனையோ அவார்டுங்க வாங்கியிருக்கேன். இந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ரிவார்ட்னு நினைச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மும்பையில் ராணி மாதிரி இருந்தேன். என்னை பார்த்து எத்தனையோ எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாம் சல்யூட் அடிச்சிருக்கான். ஏன் மந்திரியே மச்சான்னு கூப்பிட்டுருக்கேன். அப்படி செல்வாக்கோட இருந்த என்ன அரெஸ்ட் பண்ணி என்னை ஜெயிலில் அடைச்ச அந்த செந்தமிழ் அரசி. மும்பையிலேயே அவளை வச்சு முடிச்சிருப்பேன். ஆண்டவன் அவளோட ஆயிலை கொஞ்சம் அதிகமாக்கி வச்சிட்டான். அதான் சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டா. அவளை பழி வாங்க தான் நான் சென்னைக்கு வந்தேன். அவளை கொன்னுட்டா அவள் குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரே நாளில் அழுது முடிச்சிருவாங்க. அரசியோட கதை அப்படி முடிஞ்சிடக்கூடாது. அவள் அழணும், தினம் தினம் அவள் அழணும் நான் நினச்சேன். அழ வச்சேன். அவள் அழ அழ நான் சிரிச்சேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலம் இருக்கு கங்கா. முதலைக்கு தண்ணியில் இருந்தா பலம், ஆமைக்கு அதோட ஓடு பலம், அரசிக்கு அவளுடைய பதவி பலம். அதனால தான் அரசியை பதவி விட்டு இறக்க சொன்னா, அவளோட யூனிஃபார்மை கழட்ட சொன்னேன். இதே அரசியை நீ பதவியில் இருக்கும்போது தொட்டிருந்தீன்னா நீ நிம்மதியாக இருந்திருக்க முடியாது.
நீ சொன்னது மாதிரியே நான் இறக்கிட்டேன். காக்கி சட்டையை கழட்ட வச்சிட்டேன். என் வேலை முடிஞ்சது. இனிமே உன் வேலை தான். என்னை அசைச்சு பார்த்தாலே விட மாட்டேன். அரசி என்னை ஆட்டி பார்த்துட்டா. எனக்கு கெட்டது செஞ்ச யாரையும் சும்மா விட மாட்டேன். ஆமாம், அரசி உனக்கு என்ன கெடுதல் பண்ணா? நீ தானே எல்லாம் கெட்ட கெட்ட காரியம் பண்ணிகிட்டு இருக்க. உன்னை அரெஸ்ட் பண்ணது தப்பு. என்னை அரெஸ்ட் பண்ணணும்னு நினச்சதே தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் அஹிம்சை பேசுகிறவங்க, கடமையை நேசிக்கிறவங்க, நாட்டை விரும்புகிறவங்க யாருமே அரசாங்க பதவியில் இருக்கக்கூடாது. அவங்க எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் கெட்டவங்க தான். அந்த விதத்தில் அரசி ரொம்ப கெட்டவ. அவள் கடமையை நேசிச்சா, ரொம்ப சின்சியராக இருந்தா. ஒரு நல்ல நாள் பார்த்து அனுப்பிச்சு வச்சிடுறேன். நல்ல தம்பி, நீ எப்படி இவ்வளோ கெட்டவனான? பிறக்கும் போதேவா இல்லை கருவிலேவா? என் செல்லோண்டா நீ. ஹலோ, என்னாச்சு? ஆஸ்பத்திரியில் பல பேர் செத்தாங்களேம்மா. அதுக்கு காரணம் அரசியோட அஜாக்கிரதையாமா. நீங்க என்ன சொல்றீங்க? இப்படி நடக்க போதுன்னு அரசிக்கு ஒரு ஃபோன் வந்துச்சம்மா. அந்த ஃபோனுக்கு அவன் ரெஸ்பாண்ட் பண்ணலையாமா. அப்படின்னு அரசி கூட வேலை பார்க்குற வசந்தி, இமாம், பழனி இவங்க 3 பேரும் போய் டிஜிபி கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த 3 பேரையும் அரசி தான் செலக்ட் பண்ணா. எவ்வளவு நம்பிக்கையான ஆளுக பாருமா. எல்லாத்தையும் கேட்டுட்டு அவரும் என்னாச்சு? அரசியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கம்மா. இடிஞ்சு போயிருப்பாமா. ரொம்ப வேதனைப்படுவாமா. அவளை விட்டு நான் வந்தேன். உதய், கலை இவங்க எல்லாருனாலையும் அவளுக்கு பிரச்சனை தான். ஆனா அவ அசரலமா, கம்பீரமா இருந்தா. எதுவுமே அவளை பாதிக்கலாமா. இப்ப பதவி போயிடுச்சு. அவளை விட்டு அந்த கம்பீரம் போயிடும், தைரியம் போயிடும், எல்லாமே போயிடுச்சுன்னா உடஞ்சு போயிடுவாமா. அரசி சொல்லுவா, செல்வி என்ன நல்ல மனைவியா இல்லைன்னு சொல்லுங்க, நல்ல தாயா இல்லைன்னு சொல்லுங்க, அதையெல்லாம் நான் தாங்கிக்குவேன். ஆனா நல்ல போலீஸ் அதிகாரியா இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க, அதை என்னால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லுவா. She was the most dedicated, disciplined police officer. ஆனா சொல்லிட்டாங்கம்மா, அவங்க டிபார்ட்மெண்ட்டே சொல்லிட்டாங்கம்மா, கடமையை ஒழுங்கா செய்யலைன்னு அவளை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களாமா. நிச்சயமா இது அவளால தாங்கிக்கவே முடியாது. செந்தமிழ் அரசி IPS சஸ்பெண்ட் பேப்பர்ல வரும், டிவியில வரும். இனிமே அவன் 4 பேர் முன்னால தலை நிமிர்ந்து எப்படிமா நடப்பா? எப்படிமா நடப்பா? அவளை களங்கப்படுத்தி அனுப்பிச்சிருக்காங்க. நான் கேட்கிறேமா, அவளுக்கு இருக்கிற நேர்மையும் திறமையும் வேற எந்த போலீஸ் ஆபீசருக்கு இருக்கு? I am proud of her. இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றது? என்னம்மா பண்ண சொல்ற? என்ன பண்றதுன்னு என்ன கேக்குறீங்களா? நீங்க ஒரு பெரிய வக்கீலா இருந்திருக்கீங்க, ஜட்ஜா இருந்திருக்கீங்க, ஏதாவது ஒரு வழி இருக்குமே. இருக்குமா? அவ மேல இருக்கிற குற்றச்சாட்டை அவளே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். அந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் எடுத்து அவளை கோர்ட்ல கேஸ் போடணும். போட சொல்லுங்க, ப்ரூவ் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க மேல தப்பு இருக்காது. இது யாரோ செஞ்ச சதி. அம்மா தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணணும். மறுபடியும் அவங்க காக்கி சட்டையை போட்டு கம்பீரமா நடக்கணும். செய்யறம்மா, செய்யறேன். நான் போய் அரசியை பார்க்கறேன். பர்சனலா அவ மேல எனக்கு ஒரு கோபம். ஆனா ப்ரொஃபஷனலா அவளை மிஞ்ச யாரும் கிடையாதுமா, யாரும் கிடையாது.
She was a wonderful police officer. அவ தலை குனிய கூடாது. நான் அவளை போய் பார்க்கறேன். நான் அரசியை பார்க்கறேன். மருமகளே மருமகளே இந்த இந்த இந்தடா இந்த ஸ்வீட் எடுத்துக்க எடுத்துக்க என்னையா இந்த நீ எடுத்துக்க எல்லாம் நல்ல விஷயம் தான் எடுத்துக்க மருமகளையும் மங்காவையும் கூப்பிடு என்ன விசேஷம் சொல்லியா சொல்றேன் எல்லாம் நல்ல விஷயம் தான் என்னப்பா எடுத்துக்க ஸ்வீட் எடுத்துக்க மருமகளை கூப்பிடு நான் மருமக கிட்ட தான் சொல்லுவேன் எடுத்துக்கமா இப்ப சொல்லு மருமகளே இங்க வா இங்க வாமா வாமா உன் மாமனாருக்கு அன்பு ரொம்ப பொங்குது வந்து ஸ்வீட் எடுத்துக்க இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ சந்தோஷமான விஷயம் தான் எடுத்துக்கோ எடிடி இப்ப சொல்லியா கலையோட அம்மா நம்ம சம்பந்தி செந்தமிழ் அரசி ஐபிஎஸ் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா ஆமா இனிமே அந்த அரசியால நம்ம கங்காவை ஒண்ணுமே செய்ய முடியாது அம்மா தாயே நீ இந்த வீட்டு மருமகன் ப்ரூவ் பண்ணிட்ட அப்பா அந்த அம்மா என்ன தப்பு பண்ணாங்க அவங்களையே சஸ்பெண்ட் பண்ணாங்க அந்த அம்மா மேல எந்த தப்பும் இல்லம்மா அந்த அம்மாவுக்கு ஆப்பு வச்சதே நம்ம மருமக தான் டிஜிபி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி நம்ம கங்கா சொன்னார்ல கலையும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா அவரு அந்த அம்மாவை கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காரு அவர் ஏற்கனவே அந்த அம்மா மேல கோபத்துல இருந்திருக்கிறாரு அவங்க கவனக்குறைவால நிறைய பேர் செத்து போயிட்டாங்களாம் இதையே சாக்கா வச்சு வீட்டுக்கு போன்னு அனுப்பிச்சு வச்சுட்டாரு இந்த பெருமையெல்லாம் யாருக்கு சேரும் நம்ம மருமகளை தான் சேரும் மருமகளே பூந்த வீட்டு பெருமையை காப்பாத்திட்ட எங்க கங்காவையும் காப்பாத்திட்ட மாமா அது அம்மாவை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கல்ல கங்காக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராதில்ல கண்ணனை அமிச்சிட சொல்லுங்க மாமா நீங்க எப்படியாவது கங்கா கிட்ட பேசி கண்ணனை திருப்பி அமிச்சிட சொல்லுங்க மாமா ப்ளீஸ் அத்தை நீங்களாவது சொல்லுங்க அத்தை நான் எதுக்கு டிஜிபி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கங்கா சொன்னதை செஞ்சா அப்படியாவது கண்ணனை விட்டுருவாங்கன்றனால தானே அவரை காப்பாத்தணும் தானே இப்படி ஒரு பொய் சொன்னேன் சொல்லுங்க அத்தை ப்ளீஸ் உங்க கால்ல வேணாலும் விழறத சொல்லுங்க கொஞ்சம் இரு எங்க கலை சொல்ற மாதிரி இனிமே கங்காவுக்கு அரசியால எந்த பிரச்சனையும் வராது கண்ணனும் நம்ம பெத்த பிள்ளை தானே கங்கா கிட்ட பேசி கண்ணனை விட்டுட சொல்லுங்க ஏய் மங்கா போன் எடுத்துட்டு வாடி கங்கா இருக்க வரைக்கும் கவலைப்படாதீங்க அப்பா என்னப்பா அதான் அரசியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கல்ல இனிமே அவங்களால உனக்கு எந்த ஆபத்தும் இருக்காது நம்ம கண்ணனை வீட்டுக்கு அப்பா யாருக்கிட்ட பேசுற ஞாபகம் இருக்குல்ல கங்கா கங்கா என்ன சொன்னா கண்ணனை விட்டுறேனால பேசாம உடுக்கி அடிச்சுட்டு ஊர்ல இருந்திருக்கலாம் இந்த வயசுல இப்படிலாம் தரடி என்னையா சொல்ற வாடி
மா மா என்னம்மா ஆச்சு? ஏம்மா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? மா அப்பா வராருமா? அரசி, எவ்வளோ நேசிச்சிருப்பேன், எவ்வளோ ஆசைப்பட்டு நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டேன். இந்த யூனிஃபார்ம்காக, இந்த டியூட்டிக்காக நான் எவ்வளவோ இழந்திருப்பேன். சராசரி பொண்ணுக்கான சந்தோஷத்தை அனுபவிக்காம வேலை வேலை நாளைஞ்ச எனக்கு, சின்சியரா இருந்த எனக்கு என் டிபார்ட்மெண்ட் கொடுத்த பரிசு பாத்தீங்களா? போச்சு, மரியாதை போச்சு, கௌரவம் போச்சு, என்னை விட்டு எதோ போச்சு. நான் கவலைப்படல. ஆனா என் வேலை, நான் உயிரா மதிக்கிற என் வேலை போயிடுச்சு. பிள்ளைங்க பெத்தவங்களுக்கு பெருமை தேடி கொடுப்பாங்க. நம்ம பொண்ணு எனக்கு என்ன தேடி கொடுத்திருக்கா பாத்தீங்களா? அது அவனால தானே. நான் சஸ்பெண்ட் ஆகி உட்கார்ந்து இருக்கிறது அவனால தானே. நடந்து முடிஞ்சதை பத்தி கவலைப்படுறதுனாலயோ கோபப்படுறதுனால எதுவும் ஆக போறதில்ல அரசி. நான் சஸ்பெண்ட் ஆகி இருக்கிறது சாதாரண விஷயமா? நான் எப்படிங்க கவலைப்படாம இருக்க முடியும்? எப்படி கோபப்படாம இருக்க முடியும்? இப்ப என் பதவி போச்சு, மறுபடி வருமா? என் கௌரவம் போச்சு, வருமா? வராது. நீ ஏன் நினைக்கிற? அதுக்காக டிஜிபி கால விழுந்து கெஞ்ச சொல்றீங்களா? இந்த அரசி யாருக்காகவோ யார் காலையும் விழ மாட்டா. உன்னை யார் காலையும் நான் விழ சொல்லல, கெஞ்ச சொல்லல. கோர்ட்ல கேஸ் போடுவோம். பேப்பர்ஸ் ரெடி பண்ணி கொண்டாந்துருக்கேன். கோர்ட்ல கேஸ் போட்டு தான் என் நேர்மையை நிரூபிக்கணுமா? வேற வழி இல்லை அரசி. மறுபடியும் உத்தியோகம் வேணும்னா நிரூபிச்சு தான் ஆகணும். வேண்டாம், இனிமே எனக்கு இந்த போலீஸ் உத்தியோகம் வேண்டாம். இப்போ இந்த பிரச்சனை உனக்கு போலீஸ் உத்தியோகம் வேணுமா வேண்டாங்கிறத பத்தி இல்லை. நீ உன் வேலையில நேர்மையானவளா இல்லையாங்கிறது தான். அதை நிரூபிக்கிறதுக்காக தான் நான் கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்றேன். அரசி, இந்த வேலையை நீ எப்படி நேசிச்சேன்னு எனக்கு தெரியும். எத்தனையோ பேர் ஆபீஸை வீடா நினைப்பாங்க. ஆனா நீ வீட்டை கூட ஆபீஸா நினைச்ச. அதே சிந்தனையில வாழ்ந்தவ. அதை வேலையா நினைக்காம ஒரு சேவையா நினைச்சு வாழ்ந்தவ. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நீ சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு அரசி. சில நேரங்கள்ல உங்களை விட நான் என் உத்தியோகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது வரும். நல்ல யோசனை பண்ணி முடிவெடுங்கன்னு சொன்னேன். சந்தோஷமா சம்மதிச்சேன். அதே மாதிரி எத்தனையோ தடவை என்னை விட உத்தியோகத்துக்கு தான் நீ முக்கியத்துவம் கொடுத்துருக்க. இவ்வளவு சின்சியரா அந்த நாட்டுக்கு சேவை பண்ணிட்டு கலங்கத்தோட இந்த 4 செவத்துக்குள்ள அடைஞ்சு கிடக்க போறியா? உன்ன மாதிரி எத்தனையோ பேர் நேர்மையா இருக்காங்க. ஒரு நேர்மையான அதிகாரி போலீஸ் வேலையை விட்டு போனா இழப்பு உங்களுக்கு இல்ல, இந்த நாட்டுக்கு தான். என் நேர்மையை அவங்க புரிஞ்சுக்கலையே. புரிய வை. அதுக்காக தானே கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்றேன். நீ நேர்மையானவன் நிரூபிச்சு மறுபடியும் நீ காக்கி சட்டை போடணும் அரசி. நல்லவங்க, உன்ன மாதிரி நேர்மையானவங்க கெட்ட பேரோட போகக்கூடாது. இது உன் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. நீ சந்தோஷமா இருந்தா தானே நானும் சந்தோஷமா இருக்க முடியும். சுகமோ துக்கமோ நல்லதோ கெட்டதோ உனக்கு அது எனக்கு வந்த மாதிரி தானே. நீ மறுபடியும் காக்கி சட்டை போட்டு கம்பீரமா நடக்கணும். அதை நான் பார்க்கணும். சைன் பண்ணுமா? சைன் பண்ணுமா? சைன். யோ
தேங்க்யூ. கோர்ட்ல மீட் பண்ணுவோம். அக்கா கலை, அக்கா எப்படி இருக்கீங்க அக்கா? இருக்கேன். ஏதோ நம்ம வீட்ல இருக்கிறவங்க செஞ்ச பாவத்துக்கு இங்க வந்து புண்ணியம் தேடிட்டு இருக்கேன். சரி, அதை விட நீ எப்படி இருக்க கலை? வாயும் வயிறுமா இருக்கிற உன்னை இன்னும் அவங்க கொடுமைப்படுத்துறாங்க? கண்ணன் திருந்திட்டாருக்கா. என் மேல ரொம்ப அன்பு காட்டினார். அது நம்ம குடும்பத்துல யாருக்குமே பிடிக்கல. இதனால கங்கா அவரை கடத்திட்டு கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்கக்கா. அதை சாதகமா பயன்படுத்தி என்ன எங்க அம்மாக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்க. நானும் கொடுத்தேன். சரி, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சேனே, இப்பவாது என் கண்ணனை திருப்பி கொடுத்துருங்கன்னு கேட்டேன். அதுவும் கொடுக்கல. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலக்கா. நீ கவலைப்படாத. ஆண்டவன் நம்மளை சோதிக்கிறதே பின்னாடி நமக்கு நல்லது செய்யறதுக்காக தான். ஆண்டவனா? அவர் தான் என்கிட்ட இருந்து எல்லாமே எடுத்துக்கிட்டாரே. இன்னும் என்ன கொடுக்க போறார் புதுசா? ஐயோ, அந்த மாதிரிலாம் சொல்லாத கலை. நீ நல்லா இருப்ப. யாருமே வேணான்னு எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு நீங்க வந்து தனியா இருக்கீங்க பாத்தீங்களா? நீங்க பண்ணது தாங்க கரெக்ட். நான் ஏதோ இங்க நிம்மதியா இருக்கிற மாதிரி சொல்றேன். ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்து இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கண்ணில் பற்றக்கூடாதுன்னு ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் இங்க இருக்கிறத தெரிஞ்சாலும் இல்ல நீ இங்க வந்தது தெரிஞ்சாலும் பிரச்சனை பெருசாயிடும். யார்கிட்டயும் சொல்லிடாத. எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் உன்னை வர வச்சேன். சரிங்கக்கா, நீங்களாவது சந்தோஷமா இருங்க. இந்த பிரச்சனையெல்லாம் சீக்கிரமா நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா நானும் கண்ணனும் வந்து உங்களை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறோம். உடம்ப பாத்துக்கோங்க. நான் வந்து ரொம்ப நேரமாச்சு, அப்புறம் சந்தேகம் வரும். நான் கிளம்பட்டுமா? சரி, வரேன்க்கா. நீ பத்திரமா போயிட்டு வா. பாட்டி, அரசி எங்க? ரூமில் இருக்காங்க. அரசி, உதய் போன் பண்ணி சொன்னது நான் அப்படியே ஆடி போயிட்டேம்மா. உன்னை சுத்தி என்னதான் நடக்குது சொல்லு. சதி நடக்குது. அந்த செல்வியோட உங்க மருமக சேர்ந்துட்டாரு. அந்த கங்காவோட உங்க பேத்தி கலையரசி சேர்ந்துட்டா. என் புள்ள உங்க பேர அவன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறான்.
உனக்கு கோவம் வந்து அந்த வீட்டை விட்டு ஓடுறதே வேலையா போச்சு. எனக்குன்னு யார் இருக்கா? நடக்கட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும். என்ன சதி நடந்தாலும் என்ன நான் ப்ரூவ் பண்ணுவேன், போராடுவேன். போராட்டம் இல்லைன்னா வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்காது. எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சு சந்தோஷமா இருந்துட்டா அப்ப இந்த உலகமே இயங்காது. அதனாலதான் கஷ்டம் சந்தோஷம் மாறி மாறி கொடுக்கறேன். பாக்குறேன், சந்தோஷமா இருந்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். புள்ள குட்டி டியூட்டின்னு எல்லாமே போச்சு, அதுவும் உங்களால. என்னம்மா என்னையே சொல்ற? நீ அடிக்கடி இப்படி சொல்றதுனாலதான் நான் உன்னை விட்டுட்டு போயிடுறேன். நான் செஞ்சதெல்லாம் உன் நன்மைக்காகத்தான். இத பாரு அரசி, நீ கவலைப்படாத. இனிமே நான் உன்னை விட்டு போக மாட்டேன். உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். நீ பேசாம இரு. அதான் இருக்க வச்சுட்டாங்களே. நான் எவ்வளவு சின்சியரா என் டிபார்ட்மெண்ட்டுக்காக உழைச்சேன். என் நாடு என் மக்கள்னு எல்லாத்தையும் என் குடும்பத்துல ஒருத்தரா பார்த்தேன். யாரோ சொன்னதை நம்பி என்ன சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. யாரோ சொல்லல, என் வயித்துல 10 மாசம் சுமந்து பெத்தேன கலை அவதான். அவளுக்கு உடம்பு சரியாம இருந்துப்போ மார்லையும் தோல்லையும் தூக்கி போட்டுட்டு, கடவுளே என் உயிரை வேணாலும் எடுத்துக்கோ, என் புள்ளைய விட்டுடு. நான் எவ்வளவு அழைச்சேன். டிஜிபி கிட்ட போய் நான் அவ புருஷனை கடத்திருக்கேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. எல்லாரும் இன்னும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அவன் ஏன் கஸ்டடியில இருக்கான்னு. அவனை கண்டுபிடிச்சிட்டா இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமேமா. அதான் அந்த கங்கா கடத்தி வச்சிருக்காளே, ஓடி வந்து என்கிட்ட தான் சொன்னா. கம்ப்ளைண்ட் எழுதி கொடுன்னு கேட்டேன். அதுக்கும் உன் பேத்தி என்ன மிரட்டினா. போனா போட்டுன்னு நான் விட்டேன் பாருங்க, அதான் நான் பண்ண தப்பு. பெத்த பொண்ணுன்னு எந்த பரிதாபம் பார்க்காம எல்லார்கிட்ட கேட்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுன்னு கேட்டிருந்தா இன்னைக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இப்ப அந்த கங்கா எங்க இருக்கா? தேடிக்கிட்டு தானே இருந்தேன். அதுக்குள்ள இன்னொருத்தன் பூந்து எல்லாத்தையும் கெடுத்து 100 பேரை கொன்னதும் இல்லாம எனக்கு டியூட்டியில கான்சென்ட்ரேஷன் இல்லைங்கிற பட்டம். எல்லாம் அந்த நல்ல தம்பியோட வேலை. எதிரிக்கு எதிரி நண்பன் சேர்ந்துட்டாங்க. நம்ம நாட்டுல தான் நேர்மையான ஆபீசரை ஒழிக்கிறதுக்கு பல கிரிமினல்ஸ் ஒண்ணு சேர்ந்துடுவாங்களே. பதவியில இருக்கிறவங்களும் அதை சரியா விசாரிக்காம எங்களை காயப்படுத்திடுறாங்க. நான் தெரியாம தான் கேட்கிறேன், எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் 2 கை 2 கால் தானே இருக்கு? இல்ல எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் 4 கை 4 கால்னு இருக்கா? மத்தவங்க புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கள எங்களை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. கேட்டா நம்ம நாட்டோட லா அண்ட் ஆர்டரே அப்படித்தான்னு சொல்றாங்க. ஒரு நேர்மையான அதிகாரியை காப்பாற்ற முடியாத அந்த லா அண்ட் ஆர்டர் எதுக்கு? அரசி, நீ எதுக்கு கவலைப்படாம இருமா. உன் மேல இருக்க கரையை தொடச்சி நீ மறுபடியும் டிபார்ட்மெண்ட்டுக்கு போவ. நான் போவேனா இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா என் மேல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டை நான் இல்லைன்னு நிரூபிப்பேன். வந்தாரு உங்க மருமக. புருஷனா பாசமா வராம ஒரு லாயரா வந்தாரு. எனக்காக ஆஜராயிட்டு நிரூபிக்க போறாரா. கையெழுத்து வாங்கிட்டு போனாரு. செல்விக்காக ஒரு தடவை போய் வாதாடினாரு. அதே மாதிரி தான் இதோ இது என்ன காம்பன்சேட் பண்ணாரு. அப்படி அவர் பங்குக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அவர் உனக்கு சட்டப்படி என்ன செய்யணுமோ செய்யட்டுமா. நான் உனக்கு தர்மப்படி என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன். உன்னை டிஸ்டர்ப் பண்ண யாருமே இனிமே உங்ககிட்ட வரமாட்டாங்க. எல்லாத்துக்கும் நான் பாடம் கத்து கொடுக்கறேம்மா. நீ தைரியமா இரு. உங்க பங்குக்கா நீங்களுமா நடத்துங்க, ஏதோ நடத்துங்க. அரசி, எல்லாரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாருமா சேர்ந்து அவளை இப்படி உட்கார வச்சிட்டீங்களே. ஏண்டா, நம்ம குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? நம்ம அம்மா யாரு அப்பா யாருன்னு இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? சோத்தை தானே திங்கிற. கட்டுனவ கண்ணு முன்னாடி புள்ளத்தாச்சியா இருக்கும்போது இன்னொருத்தி கூட பழகி கல்யாணம் வரைக்கும் போயிருக்க. வெக்கமா இல்ல உனக்கு? பாட்டி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு பாட்டி. எதிரா முடிஞ்சு போச்சு? முடிகிற வாழ்க்கையா இது? அந்த குட்டியோட பிரச்சனை வேணா முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஒத்துக்கிறேன்.
ஆனா செல்வராணி இந்த வீட்டு மருமக. அவ இந்த வீட்டுக்கு வந்தாகணும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவளை புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டுல இருந்தாலே அவளுக்கு யானை பலம் வரும்டா. இந்த வீட்டுல இருந்து பிரிஞ்சு போன எல்லாரையும் பழையபடியும் இந்த வீட்டுல ஒன்னா சேர்க்க போறேன். அதுக்காக நான் எல்லாரையும் சந்திக்க போறேன். செல்வராணியும் பாப்பேன். ஏன் அவளால் அப்பா அம்மா அவமானப்படுறது போதாதா? உங்களுக்கெல்லாம் வேகமும் கோவம் தாண்டா இருக்கும். எதை எப்படி பேசி சரி பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. நான் போய் பேசுறேன்டா. என்ன போய் பேச போறீங்க? மறுபடியும் இந்த வீட்டுக்கு எல்லாரும் வரணும், எல்லாமும் வரணும். இதுக்கு மேலே நான் அமைதியா இருந்தா இருக்கிறது எல்லாம் அழிஞ்சு போயிடும்டா. பாக்குறேன்டா, எல்லாரையும் பாக்குறேன். முதல்ல உன் அப்பாவை போய் பாக்குறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.